ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹாப்பி பிஸ்கெட்டில் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். நான் எப்படி செய்தேன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 5 ரூபா பேக்கெட் தான் 2 எடுத்திருக்கேன். அதுலேருந்து 2 பிஸ்கெட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னு கடைசியில் உங்களுக்கு தெரியும். மிச்சம் இருக்கிற பிஸ்கெட்டில் உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். நான் 1/2 டம்ளர் தான் பால் சேர்த்துருக்கேன். 1/2 டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு பால் திக்காக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் வந்து அந்த பிஸ்கெட் கூடயே நான் ஊற்றி உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ சக்கரை போட்டுக்குவாங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் மட்டும் சக்கரை போட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் சக்கரை போட்டு நீங்கள் பவுடர் சுகர் கூட போடலாம், இல்லை இந்த மாதிரி சாதா சக்கரை அந்த கட்டியாக இருக்கும் இல்லையா, அது கூட போட்டுக்கலாம். நான் கட்டியாக இருக்கிறது தான் போட்டுக்கிட்டேன். பவுடர் சுகர் உங்கள் இஷ்டம் தான். நான் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வேறு எந்த தண்ணியும் சேர்த்தேன். மில்க்கு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனது தான், வேறு எதுவுமே சேர்த்துல. அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம காஃபி டேஸ்ட்டில் தான் வரும். எதுக்கு நான் அந்த பிஸ்கெட் 2 தனியாக எடுத்து வச்சேன்னா, இந்த இதில் நம்ம போட்டு குடிக்கிறதுக்கு தான். நீங்கள் குட்டி குட்டியாக உடச்சி அந்த மில்க் ஷேக்லேயே போட்டு குடிச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்பா.